Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரியே வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க, ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை விதமான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க, அதுவும் இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் முதல் முறையாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய நேம் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக நீட் யூஜி பிஜி கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியுற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறது நம்ம என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாட்டுடைய ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், ஸோ அதுதான் வந்து ஒரு கேள்வி. ஸோ டைப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரேங்க் நீட்டோடைய ரேங்க் லிஸ்ட் என்ன, ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை விதமான ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு டிஎம்இ வந்து வெளியிடுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அப்போ இந்த 2 அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை விதமான ரேங்க் லிஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கவர்மெண்ட் கோட்டா, அதாவது 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட். ஸோ அதே மாதிரியா கவர்மெண்ட் கோட்டாலே வந்து 92.5 ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5 அல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோட்டாவுடைய இது வந்து கவர்மெண்ட் கோட்டா லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ 7.5 பொறுத்தவரையும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டால மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் சீட்டு மட்டும்தான் இருக்கு 7.5. அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 7.5ன்னு எதுவுமே கிடையாது. பட் கவர்மெண்ட் கோட்டாக்கு அவங்க அப்ளை பண்றவங்க கவர்மெண்ட் காலேஜஸும் பிளஸ் கவர்மெண்ட் கோட்டால இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து அந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். அதே இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்றவங்க 92.5, அதாவது 92.5%, 7.5% அல்லாத ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் கோட்டா போறீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்னு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல நீங்க வந்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, பர்சன் வித் டிசபிலிட்டி, பிடபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் அதர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கிறவங்க வருவாங்க, ஓகேவா? அதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய ஜென்ரலா இருக்கக்கூடியவங்க, அதாவது மைனாரிட்டி என்ஆர்ஐ இல்லாம ஜென்ரலா ஒரு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனா என்ஆர்ஐ இந்த மாதிரி வந்து மைனாரிட்டிலாம் போட்டிருக்க மாட்டாங்க, ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ இது என்ன அப்படின்னு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட்ன்றது எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது மைனாரிட்டியும் என்ஆர்ஐ இல்லாத கேண்டிடேட்ஸ்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா லிஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா லிஸ்ட் வரும். மைனாரிட்டின்றப்ப தெலுங்கு, மலையாளம், கிறிஸ்டின் இந்த மைனாரிட்டியில வந்து மைனாரிட்டி லிஸ்ட் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். அதுலேயே வந்து செப்பரேட்டா வரும். தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒரு லிஸ்ட் வரும், மலையாள மைனாரிட்டிக்கு ஒன்று வரும், கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒரு லிஸ்ட் வரும். அடுத்து என்ஆர்ஐ கேண்டிடேட், ஸோ நான் ரெசிடென்ஸ் இந்திய பொறுத்தவரையும் என்ஆர்ஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரியே ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வரும். ஸோ அதாவது இவங்களாம் வந்து எலிஜிபிள் லிஸ்ட்னு வரும். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லிஸ்ட் விடுவாங்க. இது போக ஐஆர்டி வார்டு இருப்பாங்க பாத்தீங்களா, ஐஆர்டி கோட்டால வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டால வந்து அவங்களுக்கு தனி லிஸ்ட்ல வரும். ஸோ ஐஆர்டி கோட்டா வந்து தனி லிஸ்டா வரும். ஸோ மைனாரிட்டி கோட்டார்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்றோம். இப்படி இத்தனை ரேங்க் லிஸ்ட் நமக்கு வரும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் அப்படின்னா, இந்த வாரத்தோடைய எண்டுல அல்லது அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே, அதாவது திங்கள் ஆர் செவ்வாய்க்கிழமை வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஆன்லைன்ல வெளியிட்டுருவாங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங் ஆர் சண்டேக்குள்ள நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா மண்டே ஆர் டியூஸ்டே ஷியோரா வந்து வந்துடும். ஸோ 10ஆம் தேதிக்கு மேல வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ல கண்டிப்பா அப்டேட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால வந்து தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்தோம்னே தமிழ்நாட்டில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி எம்சிசி கவுன்சிலிங்கோடைய அந்த ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எம்சிசி கவுன்சிலிங் 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை பத்தி ஒரு வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணனா கண்டிப்பா அதை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இனி வர நாட்கள்ல நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து பொறுமையா தான் நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம், ஓகேவா?
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திங்க. தேங்க்ஸ்.